இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் மீது எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்தார் மதுரை ஆதீனம். இன்னைக்கும் விசாரணைக்கு மதுரை ஆதீனம் ஆஜராகவில்லை. பொய் சொல்றது சொந்த வாயால சொல்ல தெரியுதுல்ல. ஆதீனம்னா என்ன? உங்க தலையில 2 கொம்பு முளைச்சிருக்கா? எவ்வளவு பச்சையா அயோக்கியத்தனமா பொய் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்தது. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கும் இவர்தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. பொய் சொல்லி இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமையை, அமைதியை குலைக்க நினைச்ச ஒரு கிரிமினல் தானே நீங்க. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வண்டியில டிராவல் பண்ணும்போது சுட சுட ஒரு நியூஸ் பார்த்தேன். உடனே அதை பத்தி ஒரு பதிவை போடணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது மதுரை ஆதீனம் இன்னைக்கு போலீஸ் விசாரணைக்கு நேர்ல ஆஜராகல அப்படிங்கிறது தான் செய்தி. என்ன அடிப்படையில போலீஸ் விசாரணை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த மே 2ஆம் தேதி சென்னையில நடக்கக்கூடிய ஒரு ஆன்மீக மாநாட்டுக்காக மதுரை ஆதீனம் அவருடைய உதவியாளரோட புறப்பட்டு வரும் பொழுது உளுந்தூர்பேட்டை டோல்கேட் பக்கத்துல அவருக்கு ஒரு விபத்து நடந்தது. இதுல மர்ம நபர்கள் தன்னை கொலை செய்ய முயற்சி செய்ததாக மதுரை ஆதீனம் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சாரு. என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இது சம்பந்தமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டோன்னே, போலீஸ் மீது எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா என்னை தாக்க முயற்சித்தவர்கள் சிறுபான்மையினர், தொப்பி வச்சிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு ரொம்ப கேவலமான பாடி லாங்குவேஜ்ல இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் மீது எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்தார் மதுரை ஆதீனம். அவர் எதிர்பார்க்கல போலீஸ் உடனே சிசிடிவி புட்டேஜ் எடுத்து வெளியிடுவாங்கன்னு. சிசிடிவி புட்டேஜ்ல பார்த்தா மதுரை ஆதீனத்தோட டிரைவர் தான் அதிவேகமாக விரைவாக வாகனத்தை ஓட்டி அங்க கிட்டத்தட்ட ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்க வேண்டியது. எதிர்பக்கம் அந்த கார்ல அந்த பயணிகள் சரியான நேரத்துல பிரேக் அடிச்சதுனால மதுரை ஆதீனம் மட்டும் இல்ல, அவங்களுடைய உயிரும் தப்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த புட்டேஜ பார்க்கும் பொழுதுதான் தெரிய வந்தது. அந்த சிசிடிவி புட்டேஜ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதவியில் இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் எவ்வளவு பச்சையா அயோக்கியத்தனமா பொய் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்தது. அவர் கொடுத்த அந்த பொய்யான இன்டர்வியூ, அந்த பிரஸ் மீட்டை உங்களுக்கு நான் டெலிகாஸ்ட் பண்ண சொல்றேன். ஒரு நிமிஷம் தான் பாருங்க. எவ்வளவு மோசமான ஒரு பாடி லாங்குவேஜ், எப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி கூசாம ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு. இவர் பக்கத்துல இவரோட டிரைவர் உதவியாளர் நிக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் செல்வகுமார், முன்னாள் இந்து முன்னணி நிர்வாகி. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கும் இவர் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அயோக்கியர்களுடைய உதவியோட தான் மதுரை ஆதீனம் இவ்வளவு பெரிய ஒரு பொய்ய சொல்லி இருக்கிறாரு. இந்த சிசிடிவி காட்சி வெளியில உண்மை வெளியில தெரிஞ்சோடனே சமூக வலைதளங்களையும் சரி, பொதுமக்கள் இடையேவும் கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு இவரை கடந்த 30ஆம் தேதி விசாரணைக்கு வரணும், ஆஜராகணும் அப்படின்னு அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆனா இவர் விசாரணைக்கு ஆஜராகல. மாறாக நான் வீடியோ கால்ல ஆஜராகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த காவல்துறை மீண்டும் ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. 30ஆம் தேதி நீங்க வரல, 5ஆம் தேதி நேரடியா விசாரணைக்கு நீங்க ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கும் விசாரணைக்கு மதுரை ஆதீனம் ஆஜராகவில்லை. மாறாக இவங்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, ஆதீனங்களை விசாரணை அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வரவழைச்சு அவங்கள நீங்க துன்பப்படுத்த கூடாது, அவங்களுக்கு இந்த மாதிரி டென்ஷன் கொடுக்க கூடாது. இதுதான் மரபு. இந்த மரபை நீங்க ஃபாலோ பண்ணணும். என்னால நேர்ல ஆஜராக முடியாது, வேணும்னா என்னுடைய பிரதிநிதி ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறார். நான் என்ன கேக்குறேன், ஆதீனம்னா என்ன? உங்க தலையில 2 கொம்பு முளைச்சிருக்கா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தின் முன்பு சமம். அப்படி இருக்கும் பொழுது விசாரணைக்கு ஆஜராக மாட்டேன்னு இப்படி முரண்டு பிடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? சரி, ஏதோ உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்கிறாரு, அவரால் நேர்ல வர முடியாது, அதனால விசாரணைக்கு வீடியோ கால்ல வரீங்கன்னு சொன்னாலாவது அதுல ஒரு லாஜிக் இருக்கு, அதுல ஏத்துக்கலாம். நல்லா கொழுப்படுத்த போய் பொய் சொல்ற வாய்க்கு விசாரணைக்கு வரணும்னா ஏன் கசக்குது? இதே உங்களுக்கு ஒரு முதல் மரியாதை கௌரவம்னா முன்னாலும் நின்னு ஆஜராகி அந்த மரியாதையை வாங்கிக்க தெரியுது இல்ல? அப்ப விசாரணைன்னு வந்தா மட்டும் என்ன பிரதிநிதி அனுப்புறது? அதுக்கு மட்டும் எதுக்கு வாடகை வாயை தேடுறீங்க? பொய் சொல்றது சொந்த வாயால சொல்ல தெரியுது இல்ல?
அப்ப விளக்கம் தரணும், விசாரணைக்கு பதில் சொல்லணும்னா மட்டும் உங்களுக்கு வாடகை வாய் தேவைப்படுதா? என்ன பயம் விசாரணைக்கு வந்து ஆஜராகிறதுல? பொய் சொன்னோமே, இதனால மாட்டிக்கிட்டோமே, அதனால நம்ம வேலை நடவடிக்கை எடுத்துருவாங்களே அப்படிங்கிற பயமா? தான் வகிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதவிக்கு கொஞ்சம் கூட துளி கூட மரியாதை இல்லாம அதனுடைய மாண்பை காப்பாத்தணும்னு கூட நினைக்காம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை நோக்கி இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசல? இதுதான் உங்க தர்மம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குதா? இவ்வளவும் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேண்டி இருக்கு, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேண்டி இருக்கு? யோசிச்சு பாருங்க மக்களே, சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லன்னா இந்த ஒரு பொய்ய வச்சு இந்த சங்கிகள் எவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு வல்கரான அருவருக்கத்தக்க பாடி லாங்குவேஜ்ல சொல்றாரு, தொப்பி தாடி தொப்பி தாடின்னு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லன்னா இந்த பொய்ய பில்ட் பண்ணி இங்க ஒரு பெரிய கலவரத்தையே ஏற்படுத்திருப்பாங்க. நல்ல வேளை சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில வந்ததுனால உண்மை தெரிஞ்சது. இல்லன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, ஐயோ இவர் ஆதீனங்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இது. ஐயோ ஆதீனம் ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்கள், இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய பொய்யை நியாயப்படுத்த உண்மையாக்க முயற்சி பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? வட மாநிலங்கள்ல இப்படித்தானே ஆகுது. எத்தனை பிராடு சாமியார் மாட்டிட்டு இருக்காங்க. அவன் இப்ப செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கான். ஆனா உள்ள போனவங்களுக்கு இதே பாஜக அரசு பரோல் கொடுத்து இவங்க எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக அப்பப்போ வெளியில கூட்டிட்டு வருது. அவன் உள்ள இருந்ததை விட வெளியில இருந்ததுதான் அதிகம். ஆனா இந்த தகுடுதத்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டுல செல்லுபடி ஆகாது. பொய் சொன்னீங்கன்னா அதற்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உப்ப தின்னவன் தண்ணிய குடிச்சுதான் ஆகணும். நீங்க என்ன அப்படி வெட்டி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுக்கணும். பொய் சொல்லி இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒற்றுமையை அமைதியை குலைக்க நினைச்ச ஒரு கிரிமினல் தானே நீங்க. உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் பிரெஃபரன்ஸ் வேண்டி கிடக்கு? தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை, அடுத்த சம்மன்ஸுக்கு இவர் ஆஜராகலன்னா தயவு செஞ்சு கைது பண்ணி கூட்டிட்டு போய் விசாரிங்க. ஏன் பொய் சொன்னாரு, யாரோட தூண்டுதல்ல இவர் பொய் சொன்னாரு, இந்த பொய்க்கு பின்னால என்ன சதி இருக்கு, இந்த பொய்ய வச்சு இங்க தமிழ்நாட்டுல இவங்க என்ன சாதிக்க நினைச்சாங்க, இத்தனை கேள்விகளுக்கும் ஆதீனம் பதில் சொல்லி ஆகணும். அது வரைக்கும் இது போன்றவங்களை சும்மா விட்டாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க பக்தி கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. கலைஞர் எழுதின வசனம் மாதிரிதான், கோவில்கள் கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. ஆனா கோவில்கள் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது அப்படின்னாரு. உங்களுக்கு பக்தி இருக்கக்கூடாதுன்னு நாங்க என்னைக்குமே சொல்ல மாட்டோம், அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா பக்திங்கிற பேர்ல ஆன்மீகத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இது போன்ற போலியான புரோக்கர்களை நம்பி நீங்க ஏமாந்துராதீங்க.